வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல கேட்ட இடியம்ஸோட பார்ட் 2. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணினோம். இந்த வீடியோ யாராவது பார்க்காம இருந்தா அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளோ சம்திங் அவுட் ஆஃப் ஆல் ப்ரொபோசிஷன் அப்படின்னு இருக்குல்ல. இந்த பழமொழி எப்பனா 19 ஜூலை 2023 செகண்ட் ஷிஃப்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடியம்ஸ்க்கான மீனிங் பார்த்தலாம். அதாவது ஃப்ளோ சம்திங் அவுட் ஆஃப் ஆல் ப்ரொபோசிஷன், ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஈவென்ட் நடக்கலாம், இல்ல ப்ராப்ளம் வரும், அது ரொம்ப சீரியஸா ஒருத்தவங்க பாக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அதுதான் என்ன ஃப்ளோ சம்திங் அவுட் ஆஃப் ஆல் ப்ரொபோசிஷன். இதை சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும்? ஷீ ஃப்ளோ த ஸ்மால் ஆர்குமெண்ட் அவுட் ஆஃப் ப்ரொபோசிஷன் பை டெல்லிங் எவ்ரி ஒன் இன் த நெய்பர்ஹுட் அபவுட் இட். சின்ன பிரச்சனையா தான் இருக்கும். பட் அதை என்னன்னா பக்கத்து நேரம் அந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி நடந்துச்சு, ரொம்ப பயங்கரமா நடந்துச்சு, எல்லாரோட லைஃப்லயும் இது இந்த மாதிரி நடக்கும். 4 பேர் 4 விதமா பேசுவோம் சொல்லுவாங்களே, அதுதான் இதுக்கான மீனிங்கா வரும். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஃப்ளோ சம்திங் அவுட் ஆஃப் ஆல் ப்ரொபோசிஷன் அப்படின்னா பிஹேவ் அஸ் சம்திங் த ஹேப்பன் இன் மச் worse than இட் ரியலி இஸ் தான் இதுக்கான மீனிங்கா வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். கோ டு த டாக்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதுக்கு லிட்டரலா மீனிங் என்ன வரும்னா டாக்ஸை நோக்கி ஓடு, அதுதான் மெட்டல் மீனிங். ஆனா இது பழமொழி இடியம்ஸ்ல என்ன மீனிங் வரும் அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு ரொம்ப ஒர்ஸா நடந்தது, அதுதான் டு கோ டு த டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சென்டென்ஸ்ல எப்படின்னா, ஒரு கம்பெனி வென்ட் டு த டாக்ஸ் ஆஃப்டர் த நியூ சிஇஓ டுக் ஓவர் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கலாம். அப்ப என்னன்னா, ஆல்ரெடி இருக்கிற சிஇஓட நியூ சிஇஓ வந்ததுனால அந்த கம்பெனி நல்லாவே ஃபாலோ ஆயிருச்சு, அப்படிதான் இந்த இடத்துல மீன் ஆகும். ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு எனக்கு கரெக்ட் ஆன்சர் டு கோ டு த டாக்ஸ் அப்படின்றதும் டு பிகம் worse, இதுதான் இந்த பழமொழிக்கான மீனிங்கா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன். கோ பேக் டு த டிராயிங் போர்டு அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு என்னன்னா நம்ம ஜஸ்ட் மீனிங்கா பார்த்தோம் அப்படின்னா டிராயிங் போர்டு கிட்ட மறுபடியும் போ, அதுதான் இதுல மீன் ஆகும். ஆனா இது பழமொழி இடியம்ஸ்ல என்ன மீன் பண்றாங்கன்னா, கோ பேக் டு த டிராயிங் போர்டு அப்படின்னா மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பி, ஸ்டார்ட் ஓவர் அப்படின்னு சொல்றது. கம்பெனி வென்ட் பேக் டு த டிராவிங் போர்ட் டு மேக் பெட்டர் ப்ராடக்ட். அப்ப என்னன்னா புரட்டா சூரி மாதிரி எல்லாத்தையும் அழி, மறுபடியும் முதல்ல இருந்து எழுதலாம், அந்த மாதிரிதான் இதுல மீன் ஆகும். ரைட்டா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் சி ஸ்டார்ட் ஓவர் அப்படின்னு வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஸோ இது வரைக்கும் நம்ம என்னன்னா இடியம்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. பட் இந்த கொஸ்டின்ல மீனிங்கை கொடுத்து நம்மளுக்கு இடியம்ஸ் கேட்கும். ஐம் கோயிங் டு பி இன் ட்ரபிள் இஃப் ஐ டோன்ட் சப்மிட் மை ஹோம்ஒர்க் டு த டீச்சர் அப்படின்னு இருக்குல்ல. சில என்னன்னா ட்ரபிள்ஸ்ல என்னன்னா அவங்க மாட்டிக்கிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. அப்ப இதுக்கு ஈக்குவலான இருக்கிற இடியம்ஸ் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் த க்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன் ட்ரபிள் இந்த இதுக்கு ஒரு இடியம் பழமொழி எப்படி சொன்னா அப் த க்ரீக். சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? இஃப் எனி மோர் பீப்புள் ரிசைன் பண்றாங்க அப்படின்னா வி வில் பி ரியலி அப் த க்ரீக். அப்ப என்னன்னா நிறைய பேர் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க ட்ரபிள்ல ப்ளே ஆவாங்க. ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ண இருக்க மாட்டாங்க. அப்ப கண்டிப்பா என்ன ஆகுனா அது ஃபாலோ ஆகும் அப்படின்னு மீன் ஆகும். ரைட்டா? அப்படி பார்த்தோம்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் அப் த க்ரீக் தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னா போயிடலாம். ஸோ இது பாருங்களேன். ஆன் த பால் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த இடியம்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் என்ன மீனிங் வரும் அப்படின்னு பார்த்தலாம். ஆன் த பால் அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு ஜாப் ரொம்ப குயிக்காவும் அதே மாதிரி காம்பிடன்ட் மேனர் ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா ஒருத்தவங்க முடிக்கிறாங்கன்னா அதுதான் ஆன் த பால் அப்படின்னு சொல்லுவாங்க. இத நம்ம மீனிங்கா எப்படி சொல்லலாம்? த ப்ராஜெக்ட் மேனேஜர் இஸ் ஆல்வேஸ் ஆன் த பால் டு என்ஷூர் தட் எவ்ரி டாஸ்க் இஸ் கம்ப்ளீட்டட் எஃபிஷியன்ட்லி. அப்ப இந்த இடத்துல என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் நல்லாவே பிளான் பண்ணிருக்காரு. ஒழுங்கா பிளான் பண்ணி வித்த டைம்குள்ள எல்லாத்தையும் கொடுக்கும்போது அந்த ஒர்க் எதா இருந்தாலும் குயிக் அண்ட் காம்பிடன்ட் மேனர்ல முடிச்சு கொடுத்துருவாங்க. ரைட்டா? ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் ஆன் த பால் இந்த இடியம்ஸ்க்கு எது மீனிங்கா வரும் அப்படின்னு பார்த்தா டூயிங் எ ஜாப் இன் அ குயிக் அண்ட் காம்பிடன்ட் மேனர். இதுதான் ஈக்குவலண்டா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் இடியம்ஸ் ஃபார் த கிவன் சிச்சுவேஷன்ஸ். ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அபவுட் மை நியூ அசைன்மெண்ட். ஐ சென்ட் த இமெயில் வித்தவுட் த ரெக்கார்ட் அட்டாச்மெண்ட். வாட் ஹேவ் ஐ டன் அப்படின்னு இருக்குல்ல. சில என்ன மீன் பண்றாங்கன்னா, அவருக்கு நியூ அசைன்மெண்ட் வந்ததுக்கு அவர் ஹாப்பியா தான் இருக்காரு. பட் அந்த ஹாப்பி அந்த வேகத்துல என்ன பண்ணிட்டாருன்னா ரெக்கார்ட் டாக்குமெண்ட் இல்லாம மெயில் சென்ட் பண்ணிட்டாரு அவங்களோட மேனேஜருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல என்ன அவர் தப்பு தானே பண்ணிட்டாரு. டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும். அப்ப என்னன்னா ஒரு வேகத்துல பண்ணிட்டாங்க. அப்ப முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற நம்மளுக்கான இடியம்ஸ் அப்படின்னு பார்த்தா ஜம்ப் த கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒண்ணு ப்ரீமெச்சுரா ஒரு ஆக்ட் பண்றாங்க. அப்ரோப்ரியேட் டைம் ஏதாவது ஒண்ணு இது ரொம்ப முந்திரி கொட்டை இல்ல என்ன அப்படின்னா ஏதோ ஒரு வேகத்துல ஒண்ணு பண்றாங்கன்னா அதான் ஜம்ப் த கன் அப்படின்னு கூட பழமொழியா சொல்லுவாங்க. சென்டென்ஸ்ல எப்படி சொல்லலாம்? தே ஹாவ் ஒன்லி ஜஸ்ட் மெட் isn't jumping the gun to be talking about the marriage already. இந்த இமேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்பதான் ஒருத்தவங்களை ஃபர்ஸ்ட் ஃபைவ் நான் பாக்குறோம்னு வச்சுக்கலாம்.
போனோடனே வந்து என்னன்னா ப்ரொபோஸ் பண்ணிடுவாங்கல்ல, அந்த மாதிரி அதை பண்ணக்கூடாது தானே. ஏன்னா அவங்கள பத்தி தெரியாது, அவங்க யாரு என்னன்னு தெரியாம வந்து ஒண்ணு சொல்றது, அது வந்து என்னன்னா இஸ் மெச்சூர் ரைட்டா. ஸோ ஒரு ப்ரீமெச்சூர் மாதிரி வந்து பண்றது. ஸோ அதுதான் இந்த இடத்துல வந்து என்ன ஜம்ப் த கன் அப்படின்னு வரும் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி, ஜம்ப் த கன் அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இதுக்கு வந்து என்ன இடியம்ஸா வந்து கரெக்டா இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். டு ஃபேஸ் த மியூசிக் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதுக்கு என்ன மீன் பண்ணணும், நம்மகிட்ட ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையில வந்து நம்ம டிசிஷன் எடுக்கிறோம். அந்த டிசிஷன் எடுத்ததுனால கான்சிக்வன்ஸ் அப்படின்னு ஒண்ணு நடக்கும்ல, அந்த கான்சிக்வன்ஸ் என்ன வந்தாலும் சரி, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுதான் என்ன மீன் பண்ணுவாங்கன்னா, டு ஃபேஸ் த மியூசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற இடியம்ஸ் டு ஃபேஸ் த மியூசிக்னா டு பியர் த வந்து நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ராங்ஃபுல் ஆக்ஷன். ஸோ இதை எப்படி சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம்னா, ஆஃப்டர் காசிங் த ஆக்சிடென்ட் ஷி நியூ ஹி ஹேட் டு ஃபேஸ் த மியூசிக். அப்படின்னா என்ன, இந்த இடத்துல வந்து அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு அர்த்தம். நீ தான் வந்து பியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்செப்ட் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் இஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றேன். டு ஃபேஸ் த மியூசிக் என்ன ஆனாலும் சரி, அது பாசிட்டிவ் நெகட்டிவோ, நம்ம ஒரு டிசிஷன் எடுத்தோம்னா நம்ம தான் அதுக்கு வந்து என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கும் ரைட்டா. ஸோ அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, டு பியர் த வந்து நெகட்டிவ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் அ ராங்ஃபுல் ஆக்ஷன் தான் இதுக்கான மீனிங்கா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். ஸோ இதை பாருங்களேன். ஸ்டிர் த ஹார்னஸ் நெஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஏதாவது ஒரு ட்ரபுளை வந்து என்னன்னா உருவாகிட்டே இருப்பேன். நம்ம ஃப்ரெண்டோட பேசும்போது கூட எப்ப பார்த்தாலும் வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உருவாகிட்டே இருந்தான்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன சொல்லுவோம், ஏன்டா எங்க போனாலுமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்குற அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் இந்த இடத்துல ஸ்டிர் த ஹார்னஸ் நெஸ்ட். இந்த இடியம்ஸ்க்கு மீனிங்னா ட்ரபுள்ஸை வந்து உருவாக்குறது அப்படின்னு வரும். இது எப்படி சென்டென்ஸை யூஸ் பண்ணனா, ஹி ஆல்வேஸ் கம்ஸ் ஹோம் அண்ட் ஸ்டிர் அப் அ ஹார்னஸ் நெஸ்ட் வென் ஹிஸ் ஸ்கூல் டேஸ் ஹஸ் நாட் கான் வெல் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப இந்த இடத்துல ஹார்னஸ்னஸ்னா என்ன மீன் பண்றாங்க, இந்த இடத்துல வந்து என்ன ட்ரபிள்ஸ் ஆர் வந்து ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்றது, அதுதான் இந்த இடத்துல மீன் ஆகும் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் ஸ்டிர் அப் த ஹார்னஸ்னஸ் மீன்ஸ் வந்து ப்ராப்ளத்தை வந்து உருவாக்குறது. அப்ப ப்ரொவோக் வந்துன்னா ட்ரபிள்ஸ் அப்படின்னு தான் வரும் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இட் இஸ் ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் மீன் அப்படின்னு சொல்றாங்களே. இப்ப இந்த ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் இதுதான் வந்து இடியம். இதுக்கு என்ன மீன் வரும் அப்படின்னா, நம்மளே ஃபீல் பண்ணிருக்கலாம். இப்ப என்னைக்காவது நம்ம வந்து கிரிக்கெட் நல்லா விளையாண்டு இருக்கும்போது கரெக்டா நல்லா விளையாண்டுட்டு இருப்போம். பட் அப்ப பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, மழை வந்து பிரிச்சு ஆரம்பிக்கும். சரி, நின்றும் பார்த்தா நிக்காது, பெஞ்சிட்டே இருக்கும்ல. சோ அதுதான் இந்த இடத்துல என்ன, ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்னா நிக்காம வந்து பெஞ்சிட்டே இருக்கு அப்படின்னு வந்து மீன் ஆகும் ரைட்டா. அப்ப என்னன்னா, இட்ஸ் ரெய்னிங் வெரி ஹெவிலி தான் வந்து என்ன ரெய்னிங் கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் அப்படின்னு வருது. இதை நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம், வி வாண்டட் டு ப்ளே வந்து என்னன்னா டச் ஃபுட்பால் பட் இட்ஸ் நவ் ரெய்னிங் கேட் அண்ட் டாக். என்னன்னா மழை வந்து ரொம்ப வந்து என்னன்னா அதிகமா பெய்யுது, ரொம்ப தாறுமாறா வந்து கொட்டுது அப்படின்னு சொல்றதா இந்த இடத்துல மீன் ஆகும். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னா இட்ஸ் ரெய்னிங் வெரி ஹெவிலி தான் வந்து இந்த இடியம்க்கு வரும் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். டேக்கிங் த புல் பை த ஹார்ன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. So இந்த இடியம்ஸ்க்கு என்ன மீனிங் சொல்லுவாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா வந்து டிஃபிகல்ட்டான ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வரும். அந்த டிஃபிகல்ட் சுச்சுவேஷனை நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்றோம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுலதான் நம்மளோட உண்மையான கேரக்டரே வந்து வெளிப்படும்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த டேக்கிங் த புல் பை த ஹார்ன்ஸ் மீன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னதான் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் ஒன்று வந்து வந்தாலும் அதை நம்ம எப்படி வந்து டைரக்டா இல்ல கான்ஃபிடன்ட் வேஸ்ல வந்து ஃபேஸ் பண்றோமோ, அதுதான் டேக்கிங் த புல் பை த ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணோம், ஹி ஃபேஸ் ஹிஸ் ப்ராப்ளம் பை டேக்கிங் த புல் பை த ஹார்ன்ஸ். அப்படின்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டா வந்து அவரோட இதை வந்து என்னன்னா ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றது அப்படி இந்த இடத்துல மீன் ஆகும் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து டு டீல் வித் வந்து டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் இன் வெரி டைரக்ட் அண்ட் வந்து கான்ஃபிடென்ட் வே. ஸோ இதுதான் வந்து கரெக்டா இருக்கும் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். த பெசன்ட்ஸ் ஒர்க்டு த ஹோல் டே இன் த ஃபீல்ட்ஸ் அண்ட் ஸ்டாப்டு ஒர்க்கிங் இன் த ஈவினிங் அண்ட் வென்ட் டு தேர் ஹோம் அப்படின்னு இருக்குல்ல. என்னன்னா மீனிங் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்டே கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நம்மளுக்கு என்ன கேட்கறாங்கன்னா இடியம்ஸ் வந்து கேட்கறாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன மீன் ஆகும்னா, பெர்சன் ஒர்க்டு ஹோல் டே இந்த ஃபீல்ட் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு என்ன டயர்டா இருப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க டயர்ட் ஆயிட்டாங்கன்னா நம்மளே வந்து சொல்லுவோம், ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம் போதும்பா இதோட ஆஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப என்ன குவாலிட்டி டே. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல வந்துன்னா இடியம்ஸா வரும் ரைட்டா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குவாலிட்டி டே அப்படின்னா ஸ்டாப் ஒர்க்கிங். ஏதாவது ஒண்ணு இருக்கிறத வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம், ரொம்பவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல முடியாது அப்படின்னு சொல்றதா வந்து இந்த இடத்துல வந்து குவாலிட்டி டே அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம சென்டென்ஸ்ல ஐம் கெட்டிங் அ பிட் டயர்டும் ஸோ லெட்ஸ் வந்து குவாலிட்டி டே அப்படின்னு சொல்றது ரைட்டா. இது நிறைய வந்து பிசினஸ்ல எல்லாம் வந்து அந்த பேச்சு வழக்கா கூட யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து டி. இது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். சிஜில இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இடியம்ல வந்து கேட்கறாங்க அப்படின்னு பாத்துக்கலாம் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். அண்டர் த கிளவுட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு லிட்டரல் மீனிங் என்ன வரும், கிளவுட்னா மேகமூட்டம், அண்டர்னா கீழே. அப்ப மேகமூட்டத்துக்கு கீழே அப்படின்னு வருமா, இது வந்து நார்மல் மீனிங்.
ஆனா நம்மளுக்கு இடியம்ஸ்ல வந்து என்னன்னா என்ன மீனிங் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்கள அண்டர் த கிளவுட் அப்படின்னு ஒரு இடியமேட்டிக்ல சொல்றாங்க, பழமொழியா சொல்றாங்கன்னா, அவங்கள சஸ்பிஷனா பாக்குறாங்க, ரொம்ப சஸ்பெக்டா பாக்குறாங்கன்னு சொல்லுவோம். நம்ம சென்டென்ஸ்ல த டிரைவர் வாஸ் அண்டர் சஸ்பிஷன் ஆர் சஸ்பெக்ட் ஆஃப்டர் த போலீஸ் ஃபவுண்ட் பிளட் ஆன் ஹிஸ் கார் அப்படின்னு இருக்குல்ல. இதை நம்ம எப்படி ஞாபகத்துல வச்சலாம்? நீங்க மெமரிஸ் ஆஃப் மர்டர் அப்படின்னு வந்து ஒரு கொரியன், சவுத் கொரியன் மூவிஸ் இருக்கும். அது ரொம்ப ஃபேமஸான மூவின்னு சொல்லுவாங்க. அதுலயுமே என்னன்னா நிறைய சஸ்பெக்ட வந்து பார்த்துட்டே இருப்பாங்க. பட் அடுத்த எண்ட்ல வந்து என்ன அவங்களால வந்து அந்த மர்டர் யார் தான் பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு மூவி. ஜஸ்ட் வந்து ஐம் டெல்லிங் தட் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா, அண்டர் த கிளவுட்னா நிறைய பேர் வந்து சஸ்பெக்டா பார்க்குறாங்க அப்படின்னு மீன் ஆகும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும். ஏன்னா த டிரைவர் வாஸ் அண்டர் த சஸ்பிஷன் ஆஃப்டர் த போலீஸ் ஃபவுண்ட் பிளட் ஆன் ஹிஸ் கார் அப்படின்னு ஒரு ரைட்டா. அதனால பி தான் இதுக்கு கரெக்டா இருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடும். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னு இருக்குல்ல. சரி, நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்ம பேச்சு வழக்கிலே சொல்லுவோம், ஆடிக்கு ஒரு வாட்டி அமாவாசைக்கு ஒரு வாட்டி தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்னன்னா ரொம்ப ரேரா தான் வருவாங்க. அப்ப ஆன்சர் வந்து சி, வெரி ரேர். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூனா ரொம்ப ஒருத்தவங்க வந்துன்னா ரேரா தான் ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க. ஏதாவது ஒண்ணு பார்க்க போறாங்கன்னா அதுதான் ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னு கூட சொல்லுவோம். இது நம்ம சென்டென்ஸ் பிகாஸ் ஐ லிவ்ட் அப்ராட் ஐ கெட் டு see மை பேரண்ட்ஸ் ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் அப்படின்னு கூட ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மீன்ஸ் ரொம்ப ரேரா தான் வந்து என்னன்னா என்னோட பேரண்ட்ஸ் நான் பாக்குறேன் அப்படின்னு வந்து இந்த மீன் ஆகும் ரைட்டா. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சி. இது வந்து ஒரு ஈஸியான கொஸ்டின் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், பர்ஃபெக்ட் ஸ்ட்ரோம் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு என்ன மீனிங் வரும்னா, இப்ப ரீசெண்டா வந்துன்னா ஏஆர்மான் சாரோட வந்துன்னா கான்செர்ட் வந்து சென்னையில் நடந்தது. அந்த கான்செர்ட்ல நிறையவே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, மேனேஜ்மெண்ட் வந்து ஒழுங்கா சரியில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரோம் மீன்ஸ் வந்து ஏதாவது ரொம்ப ஒஸ்டா ஒன்று நடந்துச்சுன்னா, இந்த கான்செர்ட்ல என்னன்னா 1000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து மேனேஜ்மெண்ட் வந்து வச்சிருந்தாங்க. பட் வந்தது வந்து ஒரு 5000 பேருக்கு மேல. அப்ப என்னன்னா இந்த இடத்துல வந்து கூட்டம் அதிகமாயிருச்சுனால ரொம்ப ஒஸ்டான வந்து ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சுல. ஸோ அதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரோம் அப்படின்னு நம்மளோட பழமொழியா சொல்லுவாங்க. அப்ப ஆன்சர் வந்து என்னன்னா த ஒஸ்ட் பாசிபிள் சுச்சுவேஷன் அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரோம் இந்த இடியம்ஸ்க்கு மீனிங் ஒஸ்ட் பாசிபிள் சுச்சுவேஷன் வரும். இது நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? A shortage of ingredient and busy evening rush in the restaurant kitchen create a perfect storm of chaos. இது கண்டிப்பா நிறைய இதில் நடக்கும். நம்ம ரொம்ப நேரம் வந்துன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டே இருப்போம். பட் அவன் வந்து என்ன கொண்டு வர மாட்டான். நிறைய பேர் வந்து கத்திட்டே இருப்பாங்க, எப்படா சாப்பாடை கொண்டு வரீங்க தத்துவம்ல. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா பர்ஃபெக்ட் ஸ்ட்ரோம் அப்படின்னு வந்து சொல்றது ரைட்டா. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி தான் வரும். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், செலக்ட் த சென்டென்ஸ் தட் ஹாஸ் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் மீனிங் ஆஃப் த given idiom அப்படின்னு சொல்லிட்டு பேடு பிளட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்னா, நம்ம இந்த மூவிஸ்லாம் வந்து தமிழ் மூவில வில்லனோட வந்து என்ன ஃபேமிலிலாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்பவே வந்து என்ன கெட்ட ரத்தம் உள்ள வந்து குடும்பம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா என்ன மீனிங்? ரத்தத்துல வந்து என்ன நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பட் அது ஒரு வந்து என்ன ஒரு பழமொழியா அது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கெட்ட ரத்தம் உள்ள குடும்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல என்ன வரணும், ரொம்பவே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோசமான வந்து ஒரு குடும்பம். அதுதான் வந்து என்ன இந்த இடத்துல வந்து மீன் பண்றாங்க ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது பேட் பிளட் மீன்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கானது ஒரு அன்ஃப்ரெண்ட்லி ஆர் வந்து ஒரு ஹோஸ்டைலான ரிலேஷன்ஸ், ரொம்ப வந்து வில்லத்தனம், அதுதான் வந்து இந்த இடத்துல மீன் ஆகும். இது நம்ம சென்டென்ஸா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, வில்லத்தனம் அப்படின்னு வந்தாவே கேங்ஸ்டர் ஹேஸ் வந்து சம் பிட்டர் ரிலேஷன்ஷிப் வித் லோக்கல் ஆக்டிவிஸ்ட், ஸோ ஹி வான் ஹிம் டு ஸ்டே அவுட் ஆஃப் ஹிஸ் பிசினஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னன்னா ரொம்பவே வந்து என்னன்னா மிரட்டுறாங்க, ரொம்ப வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவங்கள நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல வராங்க ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், பேட் பிளட் அப்படின்னா மீனிங் பார்த்தனால இது டைரக்டா வந்து என்ன சொல்லிடலாம்னா ஆன்சர் வந்து சி தான் வரும். ஏன்னா பேட் பிளட் அப்படி மீன்ஸ் வந்து ரொம்ப மோசமானு சொல்றது. இந்த இடத்துல கேங்ஸ்டர் என்ன பண்றாங்கன்னா மிரட்டுறாங்க, யாருன்னா லோக்கல் ஆக்டிவிஸ்ட் இந்த மாதிரி நீ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு என் பிசினஸ்க்குள்ள நீ வராது அப்படின்னு சொல்றாங்க ரைட்டா. அதனால ஆன்சர் சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன், யுவர் கெரியர் இஸ் நவ் கம்ப்ளீட்லி ஒப்சலைட் அப்படின்னு சொல்றாங்களே. இந்த இடத்துல ஒப்சலைட் மீன்ஸ் என்ன வரும்னா, ஏதாவது ஒண்ணு வந்து ரொம்ப ஓல்டா இருக்கு, ஆயிருச்சு, ஆர் எல்ஸ் வந்து இப்போ வந்து என்னன்னா நாட் யூஸ்ஃபுல், இப்போதைக்குன்னு வந்து கரண்ட் இதுல யூஸே இல்லை அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லணும், அப்சலேட்னு சொல்லுவோம். இதை எப்படி சொல்லணும், அப்சலேட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றோம்னா அது ரொம்ப பழைய டெக்னாலஜி, இப்ப எதுவுமே வந்து அது யூஸ்ல இல்லப்பா அப்படின்னு வந்து மீன் ஆகும். நம்மளுக்கு என்னன்னா ஒரு கெரியர் இஸ் நவ் கம்ப்ளீட்லி அப்சலேட்டம், உன்னோட கெரியர் இப்ப வந்து தேவையில்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு மீன் ஆகும். அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற இடியம்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, கம்ப்ளீட்லி ஆப்சலேட்டா இருக்கிறதுக்கு மீனிங் வந்து அஸ் டெட் அஸ் வந்து டோர் நெயில் அப்படின்னு சொல்லுவோம். டோர் நெயில என்ன சொல்லுவோம், கதவுல இருக்கிற வந்து என்ன ஆணி அப்படின்னு வரும். ஸோ கதவுல இருக்கிற ஆணி அப்படின்னா அது நமக்கு தேவைக்கு பொறுத்து வந்து என்னன்னா நம்ம புடிங்கி போட்டுவோம்ல, அதுதான் அந்த மீன். அஸ் டெட்டர்ஸ் வந்துன்னா டோர்னைல் அப்படின்னு சொல்றது. இந்த சென்டென்ஸ்ல எப்படி சொல்லலாம், ஓல்டு கேப்டன் வாஸ் டெட் அஸ் அ டோர்னைல் மீன்ஸ் வந்து என்னன்னா அவ்வளவுதான், அவங்க வந்து இப்போதைக்கு தேவையில்லை, இவங்க வந்து ஓல்ட் ஆயிட்டாங்க, ஆர் வந்து என்னன்னா இதுக்கப்புறம் இப்ப கரண்ட் இதுக்கு யூஸ் இல்லை அப்படின்னு வர்றதா இந்த இடத்துல மீன் ஆகும் ரைட்டா. ஸோ அப்படி பார்த்தோம், ஒரு கெரியர் இஸ் நவ் கம்ப்ளீட்லி ஆப்சலேட். அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற
நம்மளுக்கான இடியம்ஸ் பார்த்தோம்னா ஆன்சர் பி அப்படின்னு வரும். ஸ்டேட்டஸ் வந்து டோனில் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதுல என்னன்னா கரெக்ட் இடியம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது இட்டாலியன் டெக்ஸ்ட்டுக்கு வந்து நம்ம பார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ இட்டாலியன் டெக்ஸ்ட்னா மோர் பவர்ஃபுல் தென் வாட் தே எக்ஸ்பெக்டட். ஸோ இதுக்கு என்ன இடியம்ஸ் பழமொழி கரெக்டா வரும், அதுதான் நம்மள வந்து கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா காட் த டாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் என்ன, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஏதாவது ஒன்று வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது காட் த டாட்டர் அப்படின்னு ஒரு பழமொழி யூஸ் பண்றாங்க. இதை நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? while fighting with the Indian army the enemy realized that they had caught the டாட்டர் அப்படின்னு வரும். அதாவது இப்ப 1998 வந்துன்னா கார்கில் வரப்ப பாகிஸ்தான் என்ன நினைச்சாங்கன்னா ஈஸியா வந்துன்னா இந்தியாவை வந்து என்னன்னா டேக்கிள் பண்ணிடலாம், டிஃபிட் பண்ணலாம் நினைச்சாங்க. பட் உண்மையில என்ன அப்படின்னா தே ஹேட் காட்ட வந்து டாட்டர் தான். ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண விட ரொம்ப பவர்ஃபுல் இந்தியன் ஆர்மி இருந்தது அப்படின்னு இந்த இடத்துல மீன் பண்ணலாம். ரைட்டா? ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து என்னன்னா பி, தே காட் த டாட்டர் அப்படின்னு இந்த இடியம்ஸா கரெக்டா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயா இந்த கொஸ்டின் பாருங்களேன். செலக்ட் த சென்டென்ஸ் தட் யூசஸ் த கிவன் இடியம்ஸ் கரெக்ட்லி அப்படின்னு சொல்றாங்களே. நம்மளுக்கு இடியம்ஸ் கொடுத்தாங்க கட் கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மீனிங் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்மளே வந்து எடுத்துக்கிறோம். இப்ப எம்டிஎஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வந்து நம்ம வாங்கணும் நம்ம திங்க் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அதுக்கு வந்து நம்ம செலவு பண்ணியே ஆகணும். ரைட்டா? ஸ்டாண்டர்ட் புக்ஸ் வாங்கி அதை செலவு பண்ணி படிச்சாதான் நம்மளுக்கு வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். பட் அது பண்ணாம நான் அதெல்லாம் செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும். இந்த இடத்துல என்ன மீன்ஸ் பண்ணோம்னா அதை கட் கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து மணி வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், என்னோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னா நான் வந்து ஆனா ரிசல்ட் வந்து எனக்கு டைரக்டா நல்லது கிடைக்கணும்னா அது கண்டிப்பா கிடைக்காதுல. அதுதான் இந்த இடத்துல மீன் ஆகும். அப்ப கட் கார்னர் அப்படின்னா யூஸ் லெஸ் எஃபர்ட் டு சேவ் டைம் ஆர் மணி. இதை நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? ஹி கட் கார்னர் ஆன் எஸ் ஹோம்ஒர்க் அண்ட் காட் அ பேட் கிரேட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல கட் கார்னர் மீன்ஸ் வந்து எதுக்கு தேவையோ அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்துன்னா டைம் ஆர் வந்துன்னா மணி செலவு பண்ணல அப்படின்னு பார்த்தோம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் வந்து வராது அப்படின்னு சொல்றதா இந்த இடத்துல கட் கார்னர் அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ அதனால ஆன்சர் வந்து தான் வரும். ஏன்னா ஹி கட் கார்னர் இஸ் ஹோம்ஒர்க் அண்ட் காட் வந்து பேட் கிரேட் அப்படின்னு வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது ரொம்பவே சிம்பிள் தான். ஹிட் த ஜாக் பாக்கெட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ நம்ம எல்லாமே வந்து லாட்டரி டிக்கெட்லாம் ஒருத்தவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுல கண்டிப்பா சொன்ன அவங்களுக்கு வந்து என்ன ஜாக்பேட் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த இடத்துல மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு கெய்னிங் எ பிக் சக்சஸ் வித் வந்து ஷார்ட் டைம்ல வந்து என்ன கிடைக்கும், ஹிட் வந்து ஜாக் பாக்கெட் அப்படின்னு சொல்றது. இது நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? ஜான் couldn't believe his luck when he hit the jock packet at the casino and won a huge sum of money அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம லாட்டரிலையும் சொல்லலாம். அட் த சேம் டைம் வந்து கேசினோ மீன்ஸ் வந்து என்ன அந்த இடத்துல வந்து என்னன்னா விளையாட இடத்துலயும் சொல்லலாம். ரைட்டா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் ஹிட் ஜாக்கெட் மீன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னா கெய்னிங்க வந்து பிக் சக்சஸ் பட் வித்த வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நம்ம கிடைச்சிருதான் ஹிட் ஜாக் பாக்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். ஸோ இது பாருங்களேன். திஸ் இன்சிடென்ட் அக்கர்ட் வித்தவுட் அ வார்னிங் அப்படின்னு இருக்குல்ல. நம்மளுக்கு என்ன கொடுத்துறாங்கன்னா மீனிங் வந்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த மீனிங்க்கு ஈக்குவலண்டா இருக்கிற என்ன கேட்டிருக்காங்கன்னா இடியம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது கரெக்டா வரும் அப்படின்னா கோல்டு ஃப்ரம் த வந்து ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒன்று நடக்கும் பட் வித்தவுட் அ வார்னிங் அப்படின்னா ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபிளட் வருது ஆர் எல்ஸ் வந்து என்னன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது ஆனா வார்னிங் இல்லாம நடந்ததுன்னா ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் நடந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா கோல்டு ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? நியூஸ் ஆஃப் ஹிஸ் டெத் வாஸ் அ கோல்டு ஃப்ரம் த ப்ளூ. அப்ப இந்த இடத்துல என்ன மீன் பண்றாங்க? அக்கர்ட் ஆயிருச்சு ஆனா வித்தவுட் த வார்னிங், அதுதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டின் இன்சிடென்ட் அக்கர்ட் வித்தவுட் த வார்னிங் அப்படின்னா கோல்டு ஃப்ரம் த ப்ளூ அப்படின்னு வரும். ஸோ இடியம்ஸை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா இதை பெருசா நம்மளுக்கு வந்து லேர்னிங் கிடையாது. ஏன்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சனால அதில் பெருசா இன்டெப்தா போயிட்டு வந்து எதுவுமே சொல்ல. ரைட்டா? ஏன்னா அவன் டைரக்டா என்ன இடியம்ஸை கொடுத்துட்டு அதுக்கு மீனிங் என்னன்னு தான் கேட்க போறான். ஸோ அதுல ரொம்ப வந்து என்ன இன்டெப்த் மூழ்கு போவாதீங்க. ஏன்னா அதுக்கு தேவையில்லாத மாதிரி இருக்கும். ரைட்டா? அப்ப ஆன்சர் வந்து இந்த இடத்துல பி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். யூ ஷோட் மீ யுவர் ட்ரூ பர்சனாலிட்டி when you asked me to get out of the house at midnight அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த மீனிங்க்கு என்ன இடியம்ஸ் வரும் அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் நம்ம எல்லாருமே வந்து என்னன்னா நம்மளோட லைஃப்லயே வந்து கடந்து வந்திருக்கோம். அதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு இம்மிடியட்டான ஒரு ஹெல்ப் வேண்டி இருக்கும். அப்ப நம்ம யாரை வந்து ரொம்ப வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கும் நினைக்கிறோமோ அவங்களோட ஹெல்ப் கேட்கும்போது வந்து அந்த டைம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அப்பதான் அவங்களோட ரியல் கேரக்டர் நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ உண்மையான அது அவன் கண்டிப்பா வந்துன்னா அவன் தேவைக்கு பொறுத்தா நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கானே தவிர நம்ம ஒரு ஏதாவது தேவை அப்படின்னு கேட்கும்போது அவங்க பண்ண மாட்டாங்களே. ஸோ அதுலதான் ஒருத்தவங்களோட அவங்களோட கேரக்டரே வந்து தெரிய வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற இடியம்ஸ் என்ன வரணும்? ட்ரூ கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் அவனோட பர்சனாலிட்டி தெரிய வரும். உண்மையான பர்சனாலிட்டியை வந்து காமிக்கிறதா ட்ரூ கலர் அப்படின்னா ஒரு பழமொழியாவே சொல்லுவோம். இதை நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? அபிலாஷ் லுக் நைஸ் வந்து இனிஷியலி பட் ஹி ஷோட் ஹிஸ் ட்ரூ கலர் வென் ஐ ஆஸ்க் ஹிம் ஃபார் ஹெல்ப் அப்படின்னு இருக்குல்ல.
இதுல என்ன அப்படின்னா எல்லாருமே லைஃப்ல வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களை வந்து கடந்து வந்திருக்கும். அவங்க தேவைக்கு ஏத்தாப்புல ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாங்கன்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க ட்ரூ கலர். அவங்களோட ஒரிஜினல் பர்சனாலிட்டி அப்ப தெரியாது. எப்ப நம்மளோட வந்து என்ன தேவை ஹெல்ப் அப்படின்னு கேட்கறோமோ அப்ப அவங்க பண்ண மாட்டாங்க. அது அவங்களோட ட்ரூ கலர் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அப்படி பார்த்தோம்னா இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரூ கலர் ஏ தான் வந்து இதுக்கு வந்து கரெக்டா வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ராவிஷ் இஸ் ரெடி டு த்ரோ காஷன் டு த விண்ட் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல த்ரூ காஷன் டு த விண்ட் இதுதான் வந்து இடியம்ஸ். இதுக்கு வந்து மீனிங் கேட்டிருக்காங்க. த்ரூ காஷன் டு த விண்ட் அப்படின்னா ஏதாவது ஒருத்தவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா த்ரூ காஷன் டு த விண்ட். இதை நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம்? டிஸ்பைட் வார்னிங் தி த்ரூ காஷன் டு த விண்ட் அண்ட் வென் பஞ்ச் ஜம்பிங் அப்படின்னு இருக்குல்ல. அப்ப காஷன் டு த விண்ட்னா இந்த இடத்துல இவர் வந்து ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படின்னு வந்து இதுல மீன் ஆகும் ரைட்டா. அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிற மீனிங் என்ன வரணும்? டு டேக் த ரிஸ்க் தான் வந்துன்னா த்ரூ காஷன் டு த விண்ட் அப்படின்னு இந்த இடத்துல வரும் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதுல நம்மளுக்கு என்னன்னா சென்டென்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான கரெக்டான இடியம்ஸ் கேட்டிருக்கேன். இப்போ மகேஷ் ஹாஸ் லேர்ன் நாட் டு டேக் திங்ஸ் சீரியஸ்லி அப்படின்னு இருக்கலாம். நம்ம பேச்சோட கூட சொல்லுவோம்ல, இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுரு அப்படின்னு சொல்றதான் இந்த இடத்துல மீன் பண்றாங்க. அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா வர இடியம்ஸ் என்ன வரும்? டேக் இட் வித் அ கிரைன் ஆஃப் சால்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதாவது நாட் டு டேக் திங்ஸ் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாத, அவன் என்ன சொன்னாலும் சரி இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுருப்பா அப்படின்னு சொல்றது. இதை நம்ம சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா யூ ஹவ் டு டேக் எவ்ரி திங் ஹி சேஸ் வித் அ கிரைன் ஆஃப் சால்ட் பிகாஸ் இட் டென் டு பி வந்து எக்ஸாஸ்ரேட். அப்ப இந்த இடத்துல என்னன்னா அவன் சொல்றத ஜஸ்ட் வந்து கேளு தவிர ரொம்ப வந்து என்னன்னா இன்டேக் சீரியஸா எடுத்துக்கிறாத, அதுதான் அந்த இடத்துல மீன் பண்ணுவாங்க ரைட்டா. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து டேக் இட் வித் வந்து கிரைன் ஆஃப் சால்ட். இந்த இடியம்ஸம் நம்ம கேட்ட சென்டென்ஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்கும் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். இதுலயும் நம்மளுக்கு என்னன்னா இடியம்ஸா வந்து கேட்டிருக்காங்க. இப்போ வினய் மிஸ்டர் ஹிஸ் ஃபைட் பட் குட் லக் கேம் டு ஹிம் ஃப்ரம் த பேட் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஃபிளைட் கிராஷ்ட் இன் த சி அப்படின்னு இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் இந்த வினய் வந்துனா ஃபிளைட் மிஸ் பண்ணும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணிருப்பாரு? ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிருப்பாரு. அது வந்து ஒரு பேட் லக்கா கூட வந்து அவர் எடுத்திருக்கலாம். பட் லேட்டர் என்னன்னா அந்த ஃபிளைட் வந்து கிராஷ் ஆச்சு அப்படின்னா அப்ப சம்திங் வந்து என்னன்னா இவர் சேவ் பண்ணிருக்கல. இதுக்கு ஈக்குவலண்டா வருக இடியம்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா பிளஸிங் இன் வந்துன்னா டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சம்திங் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா பேடா தெரியும். பட் ஓவர் பீரியட் வந்துன்னா அது நன்மையா இருக்கும். ஸோ அதுதான் பிளஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம சென்டென்ஸை யூஸ் பண்ணோம். லூசிங் த ஜாப் ஃபர்ஸ்ட் வந்துன்னா பிளஸிங் இன் டிஸ்கைஸ் இட்ஸ் லெட் டு த வந்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதே கொஸ்டின்ஸ் அதாவது நம்ம பார்ட் 1 வந்துன்னா இடியம்ஸ் பார்க்கும்போது இதே தான் கேட்டிருந்தாங்க. இதுல கொஸ்டின்ஸ் என்ன ஆயிரம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கறதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கண்டிப்பா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல வந்து நிறைய இது வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. அதுல ஒன் ஆஃப் த இதுதான் இது ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து இட் வாஸ் பிளஸிங் இன் வந்து டிஸ்கஸ் ஆன்சர் 4 தான் வரும் ரைட்டா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இது நம்மளோட கடைசி கொஸ்டின். மெனி அனலிஸ்ட் ஆர் டிப்பிங் ஸ்டேபிள் ப்ளூ ஷிப் கம்பெனிஸ் டு வெதர் த ஸ்ட்ரோம் இருக்குல்ல. இந்த வெதர் த ஸ்ட்ரோம் இதுதான் வந்து இடியம்ஸ். இதுக்கு தான் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு மீனிங் கேட்டிருக்காங்க. டு வெதர் த ஸ்ட்ரோம் என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது ஒரு வந்து டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனை அதை நம்ம எப்படி வந்து டீல் பண்றோம் வித்தவுட் பீயிங் வந்துனா ஹார்ம். நம்மளுக்கு எந்த ஒரு இது இல்லாம அதை எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம் அதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டு வெதர் த ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம சென்டென்ஸ் சொல்லணும். யூ வாஸ் ஸ்ட்ராங் எனஃப் டு வெதர் த ஸ்டார்ம். அப்பனா ரொம்ப டிஃபிகல்ட்டான வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அதை நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்றோம், நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வராம எப்படி ஃபேஸ் பண்றோம்னா இந்த இடத்துல மீன் ஆகும் ரைட்டா. ஸோ அப்ப எது கரெக்டான ஆன்சர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம். டு டீல் வித் வந்து டிஃபிகல்ட் சுச்சுவேஷன்ஸ் வித்தவுட் பீயிங் ஹார்ம். சி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சரா வரும். ஸோ அந்த இடியம்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு நம்மளுக்கு என்னன்னா ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இது எல்லாமே வந்து மறக்கக்கூடியது ரைட்டா. ஸோ அதனால அடிக்கடி ரிவைஸ் பண்ணுங்க. இது கண்டிப்பா வந்துன்னா அப்கமிங் எக்ஸாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதோட நம்மளோட என்னன்னா பார்ட் 2 வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதோட கண்டினியூஷன்ஸ் வந்துன்னா பார்ட் 3 அப்கமிங்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.